வணக்கம் பாட்டி. வாங்க வாங்க. சாமுண்டீஸ்வரி, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க, இப்படி வந்து நில்லு. உனக்கு ஆரத்தி எடுக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் ஒன்னும் உறவு கொண்டாட வரல. மாப்பிள்ள வாங்க, ஓட்டு கேட்க அடுத்த வீட்டுக்கு போலாம். இரு சாமுண்டீஸ்வரி, இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போனா எப்படி? உனக்காக நான் விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நான் ஒன்னும் விருந்து பண்ண சொல்லலையே. மாப்பிள்ள வாங்க போலாம். அத்த, நீங்க பிடிவாதம் பிடிக்கிறதுக்கான இடம் இது இல்ல. ஊர் ஜனங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டி ஆர்த்தி எடுக்கிறது இவங்க பார்த்தாங்கன்னா இந்த ஊர்ல இருக்க மொத்த ஓட்டம் உங்களுக்கு தான் விழும். பாட்டிக்கு இங்க எவ்வளவு மரியாதை இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க மனசு கொணாம நடந்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஜெயிக்கிறது நிச்சயம். ஆமாத்த, இப்ப பாட்டி அனுசரிச்சு போறதா நமக்கு நல்லது. இல்லன்னு வைங்க, எல்லா ஓட்டுகளையும் சிவனாடி அள்ளிட்டு போயிருவான். பாத்துக்கங்க. டேய், என் அக்காவை பத்தி என்ன நினைச்ச? அவ வைராக்கியக்காரிடா. உன் பாட்டி வீட்டுக்குள்ள எல்லாம் போக மாட்டா. அத்த, நம்ம தனிப்பட்ட விருப்பு வெறுப்பெல்லாம் இந்த இடத்துல காட்டக்கூடாது. நம்ம இங்க ஓட்டு கேட்டு தானே வந்திருக்கோம். ஊர்ல ஒரு பெரிய புள்ளி இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள பார்த்து ஊர்ல இருக்க எல்லாரையும் எனக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு கேட்போம்ல. அந்த மாதிரிதான் இதுவும். பாட்டி இந்த ஊர்ல ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க விருப்பப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அது நல்லது. யோசிச்சு பாருங்க. சரி, நீங்க சொல்றதுனால ஒத்துக்கிறேன். பாட்டி, நீங்க ஆர்த்தி எடுங்க. இப்படி வந்து நில்லு. குடுமா, கற்பூரம் ஏத்து.